ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணபதி பேசுகிறேன். இது வந்து நிஃப்டி 50 அண்ட் நிஃப்டி ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடியோ தான் இது. மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட அசம்ஷன் படி மார்க்கெட் வந்து கீழே தான் மேலே போகும் அப்படிங்கிறது நான் வந்து நான் வந்து அனாலிசிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம லாஸ்ட் வீக்கில் கூட என்னோட ஒன் ஆஃப் த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரீபவுண்ட் ஆவாம், மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போவான் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து 23,000க்குலாம் வந்துட்டான். பட் எனக்கு என்னமோ தெரியல, ஸ்ட்ராங்காக வந்து நான் நம்பினேன் 24,000 கண்டிப்பாக அவன் ரீபவுண்ட் ஆவான், 24,300 24,500 வரைக்கும் போவான் அப்படிங்கிறது வந்து நான் அசியூம் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி போன வாரம் ஃபுல்லாகவே வந்து எவ்வளோதான் கீழே போனாலும் இந்த வாரத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரொம்பவே வந்து மேலே ஏறினா, நல்லா மேலே ஏறினா. ஸோ ஒரு 24,500க்குலாம் வருவான் அப்படிங்கிறத வந்து நான் அசியூம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ நான் அதான் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் மார்க்கெட் என்னமோ தெரியல, மேலே போனவன் அதே இடத்துல அப்படியே நிற்கிறான். நீங்கள் மண்டேலேருந்து இப்போ தேர்ஸ்டே வரைக்கும் பாருங்க, மார்க்கெட்டு அந்த 24,200 300 கீழே வந்து 2400. ஸோ அந்த ரேஞ்ச்லேயே தான் அவன் சுற்றிட்டு இருக்கானே தவிர அந்த இந்த 4 டேஸும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்பவுமே மேலே போகலை, பிரேக் அவுட் ஆகி மேலேயும் போகல, பிரேக் அவுட் ஆகி அவன் கீழேயும் வரல. இன்னைக்கு தான் வந்து கொஞ்சம் கீழே வந்திருக்கான். நீங்க இன்னைக்கு இதை விட்டுட்டு மிச்சம் இருக்க 3 டே கேண்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஹையுமே சரி லோவுமே சரி அந்த 200 ரேஞ்சில் மட்டும்தான் இருக்கான். 24,350 24,150 24,120 அந்த ரேஞ்சில் தான் இருக்கான் பார்த்தீங்கன்னா. ஸோ என்னமோ தெரில, மார்க்கெட் இன்னைக்கு இந்த வீக் ஃபுல்லாகவே அப்படியே இந்த சைட் வேஸில் தான் மார்க்கெட் போயிட்டு இருக்குது. பட் எனக்கு ஒரு பிரேக் அவுட் நடந்து மார்க்கெட் மேலே போகும்னு நான் எதிர்பார்க்குறேன். இன்னைக்குமே ஆக்சுவலாக மார்க்கெட் நான் மேலே போகும்னு தான் எதிர்பார்த்தேன். நேற்றும் சரி இன்னைக்கும் சரி மார்க்கெட் நான் மேலே போகும்னு தான் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் மார்க்கெட் வந்து ரிவர்ஸில் போயிட்டு இருக்கான். பட் கண்டிப்பாக மார்க்கெட் வந்து எனக்கு சப்போர்ட் எடுத்து கண்டிப்பாக மேலே போவான். ஏன்னா வந்து இந்த நிஃப்டி 50யோட ஹை இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 26,000 வரைக்கும் அவன் ஹை போயிருக்கான். ஸோ கண்டிப்பாக 24,500 ரேஞ்சுக்கு வந்தானா அவன் அவன் அதுக்கப்புறம் வந்து புல்லிஷா இருப்பாங்கிறது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். அது தெரியல, ஐ குட் பி ராங் அஸ் வெல். பட் ஆனால் என்னோட அசம்ஷன் இட் வில் கோ அப். இந்த வாரம் இல்லைனா கூட கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக்ல வந்து இன்னும் கொஞ்சம், எப்படி போன வாரம் ஃபுல்லாவே வந்து கிராஷ் ஆயிட்டு இந்த வாரம் கொஞ்சம் சப்போர்ட் எடுத்து மேலே ஏறுறானோ அதே மாதிரியே நெக்ஸ்ட் வீக்கும் வந்து மேலே ஏறுவான் அப்படின்னு நான் வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கிறேன். பார்ப்போம் எப்படி நடக்குது, எப்படி போகுது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். பட் பாத்தீங்கன்னா என்னோட அனாலிசிஸ் வந்து மேல போவான் அப்படிங்கிறது நான் வந்து அசியூம் பண்ணதுனால நான் அதை பேஸ் பண்ணி வந்து ஒரு 2 ட்ரேட்ஸ் போட்டிருந்தேன். நம்ம அதோட ட்ரேட்ஸ் என்ன ஆயிருக்கு, எப்படி நடந்திருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் ஆர்டர் செக்ஷன்ல போயிட்டு. ஸோ ஆர்டர் செக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து நேத்து வந்து மார்க்கெட் மேல போவான். ஸோ அதாவது அந்த மார்க்கெட் முடிகிற டைம்ல ஒரு 3 o'clock, அந்த 3:30 3 o'clock போல நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா மார்க்கெட் வந்து நாளைக்கு கண்டிப்பா மேல ஏறுவான் அப்படிங்கிற அசம்ஷன்ல நான் வந்து ஒரு 205ல வந்து வாங்கி வச்சிருந்தேன். நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரிக்கு என்ன ரீசனுக்காக நான் நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியில வாங்கினேன், இந்த வீக் எக்ஸ்பைரியில வாங்கல அப்படின்னா, ஒருவேளை வந்து மார்க்கெட் இன்னைக்கு கிராஷ் ஆனாலும் இன்னும் ஒரு 1 வீக் நமக்கு டைம் இருக்கு. ஏன்னா நிஃப்டி 50 நெக்ஸ்ட் வீக்ல வந்து தேர்ஸ்டே தான் வந்து அவன் எக்ஸ்பைரி ஆவான். ஸோ அதனால வந்து நமக்கு இன்னைக்கு மார்க்கெட் ஒருவேளை அப்படியே சைட் வைஸ் இல்லை கொஞ்சம் கிராஷ் ஆனா கூட கண்டிப்பா ரீபவுண்ட் ஆகி மேலே வருவான் மார்க்கெட்டு. அந்த அசம்ஷன்ல வந்து நான் 5th எக்ஸ்பைரிக்கு வந்து நான் ஆக்சுவலா வாங்கியிருந்தேன். ஸோ 205ல வாங்கியிருந்தேன் நான். ஸோ சார்ட்டை பார்ப்போம். டுவர்ட்ஸ் அந்த மார்க்கெட் முடிகிற டைம்ல ஆக்சுவலா நான் வாங்கியிருந்தேன். 15 minutes கேண்டிலுக்கு போய் போனோமே, ஸோ நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ டுவர்ட்ஸ் அந்த ஒரு 3 o'clock போல வந்து ஆக்சுவலாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு 205ல வாங்குவோம், மார்க்கெட் நாளைக்கு வந்து எப்படியும் கொஞ்சம் மேலே ஏறுவான் அப்படிங்கிறதுக்காக நான் ஆக்சுவலாக வாங்கியிருந்தேன் 205ல. ஆனால் மார்க்கெட் கொஞ்சம் கீழேயே தான் போனான். அப்புறம் திடீர்னு ஒரு 10 o'clock போல மார்க்கெட் நல்லா சருன்னு மேலே ஏறினா, அப்புறம் திரும்ப அப்படியே கீழே இறங்கிட்டான். ஸோ இந்த கேண்டில் இந்த ஒரு 15 minutes கேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா 200ல இருந்தவன் 110 வரைக்கும் போயிருக்கான். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 90 rupees ஒரே கேண்டில் 15 minutes சைக்கிள்குள்ள ஒரு 90 ரூபா கீழே இறங்கியிருக்கான். அது ரொம்ப பெரிய ப்ரீமியம் இறங்கி இருக்குது. ஸோ ரொம்ப பெரிய கிராஷ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஐ மீன் தெரியல, மேற்கொண்டு கிராஷ் நடக்குமா இல்லை மேலே போகுமா, மேலே தான் போகும்னு நான் எதிர்பார்க்குறேன். பட் லெட்ஸ் சி, கம்மிங் வீக்ஸ்ல வந்து மேலே போவான், புல்லிஷா இருப்பாங்கிறது நான் எதிர்பார்க்குறேன். பட் நெவர்த்லெஸ் நம்ம நேற்று பண்ண ட்ரேட் 205க்கு வந்து நான் இன்னைக்கு 230க்கு முடிச்சுட்டு நான் வெளியில வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு அந்த ஆர்டரு. ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு மார்னிங் வந்து எனக்கு ஆக்சுவலாக பைல தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து கால் ஆப்ஷன்ல வாங்கினேன், நான் புட் ஆப்ஷன்ல வாங்காம நான் வந்து கால் ஆப்ஷன்ல வந்து வாங்கினேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் மேலே தான் போகுங்கிற அசம்ஷன்ல நான் இருக்கிறதுனால நான் வந்து கால் ஆப்ஷன்ல நான் வாங்கியிருந்தேன். ஸோ அது என்ன ப்ரைஸ்ல வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 205 சேம், நேற்று வாங்கின அதே ப்ரைஸ் தான். பட் ஆனால் அது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 24,300. நான் இன்னைக்கு வாங்கின ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 2400ல வந்து ஒரு 205 ப்ரீமியம்ல நான் வாங்கியிருந்தேன். அது வந்து நான் ஆஸ் யூஷுவல் 20 rupees டிஃபரன்ஸ் தான் நம்ம எப்பவுமே வைப்போம் இல்லைங்களா, அந்த 500 rupees ப்ராஃபிட்டுக்காக. ஸோ அந்த 20 rupeesல வந்து 225ல முடிச்சுட்டு நான் வெளியில வந்துட்டேன்.
ஸோ இது பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 11 o'clock போல் நான் ஆக்சுவலாக அது வாங்கியிருந்தேன். ஸோ இதில் வந்து கிராஷ் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து நான் ஒரு 11 o'clock போல் வந்து ஒரு 205ல நான் வாங்கினேன். ஸோ திரும்ப அவன் ஆஸ் 33 வரைக்கும் வந்தான். ஒரு சின்ன ஸ்பைக் கொடுத்தான். ஸ்பைக் கொடுத்துட்டு திரும்ப அப்படியே சைட் வைஸ்லேயே நிற்கிறான் அவன். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 206ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நம்ம 225ல முடிச்சுட்டு வெளியில் வந்தாச்சு. நமக்கு எல்லா ஆர்டருமே வந்து கம்ப்ளீட்டடு. ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ராஃபிட் வந்து 1125 rupees நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்குது. நேற்று நம்ம வாங்கினதுக்கு இன்னைக்கு நம்ம செல் பண்ணியிருக்கோம். அதுக்கு 625 rupees நமக்கு ப்ராஃபிட். ஓகே, இது ஜிங்கோட அலர்ட். இது நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஒரு 625 rupees நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது வந்துட்டு இன்னைக்கு பண்ணதுக்கான ப்ராஃபிட் வந்து ஒரு 500 rupees. ஸோ மொத்தமாக நமக்கு ஒரு 1125 rupees நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நேற்று நம்ம கால் ஆப்ஷன் நான் பை மட்டும் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு நான் அதை வந்து செல் பண்ணிட்டேன். ஸோ செல்லுக்கான ஆர்டர் வந்து இங்கே இருக்குது. அது இல்லாமல் நான் இன்னைக்கு ஒரு பை அண்ட் செல் பண்ணதுக்கான ஆர்டர்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ நேற்று பண்ணதுக்கு ஒரு 625 rupees ப்ராஃபிட்டு, இன்னைக்கு பண்ணதுக்கு வந்து ஒரு 500 rupees ப்ராஃபிட்டு. மொத்தமாக நமக்கு நேற்றுக்கும் இன்னைக்கும் சேர்த்து பண்ணதுக்கான ப்ராஃபிட் 1125 rupees ப்ராஃபிட்டு. இது அகைன் இது வந்து கிராஸ் ப்ராஃபிட் தான், அது நெட் ப்ராஃபிட் கிடையாது. நெட் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம நாளைக்கு மார்னிங் கண்டிப்பாக பார்ப்போம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோஸ் அண்ட் என்னோட சேனல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் வந்து எதுவும் ஷேர் மார்க்கெட்டில் வந்து பிகினர்ஸ் இல்லை வந்து எப்படி பண்ணணும் அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்காக நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பாக எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ and watching my videos. Thank you.